விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் கனமழையால் வஉசி நகர் முழுவதும் வீடுகளுக்குள் மழைநீர் ஆக்கிரமித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், தற்போது அந்த பகுதியில் மழைநீரை அகற்றும் பணி நடைபெறுகிறதா? அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் சூழ்நிலை தற்போது என்னவாக உள்ளது? விவரங்கள். 3 நாட்களாக இந்த மழை வெள்ளத்தில் அந்த வஉசி நகர் பகுதி மக்கள் முழுவதுமாக தவித்து வரத பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ பேர் வந்து இந்த வீட்டு பகுதியில் இருக்கிறாங்க. அதே போல் இதோடைய வலது பக்கம் மற்றும் இடது பக்கம் முழுவதுமாகவே இந்த ஏரியினுடைய தண்ணீர் வந்து மூழ்கி இருக்குது, வீடுகள் மூழ்கி இருக்குது, அதே போல் கடைகள் மூழ்கி இருக்குது, இங்கே இருக்கக்கூடியவர்களின் வாகனங்கள் மூழ்கி இருக்குது. ஒளிப்பதிவாளர் ஆனந்த் அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனந்த், அந்த வலது பக்கத்தில் கூட நீங்கள் காட்டலாம். அந்த அளவுக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம காமிக்கலாம். யாருமே வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பகுதி மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம சொல்லக்கூடியது ஒன்று தான், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம களத்திலிருந்து இது மாதிரி பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த நீரை அகற்ற வேண்டும் என்பது தான். தற்போது மழை ஓய்ந்திருக்கிறது, ஆனால் இது இப்படியே நீடிக்குமான்று தெரியவில்லை. ஏன்னால் கருமேகங்கள் சூழ்ந்து சாரல் மழையாக இருந்திருக்கிறது. இங்கே கூட நம்ம பார்க்கலாம், ஒரு வீடு முழுவதுமாக தண்ணீரில் சுற்றி இருக்கு. எதிரெதிர் வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்கலாம். நீங்க வாங்க, என்கிட்ட சொன்னது இப்போ வந்து சொல்லுங்க, வாங்க என்ன ஆச்சு, ஏன் யாரும் வாங்க, இப்படி வாங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் வந்து சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு வந்து பத்திரமா வந்து இந்த நீரை வந்து அகற்றட்டும் அப்படின்றத சொல்றாங்க. அவங்க எங்களுக்கு உதவிலாம் தேவையில்ல, தண்ணி இல்லாம போயிருந்தாவே நாங்களே எல்லாமே வாங்கிப்போம். கரண்ட் இல்ல, ஒன்னும் இல்ல, 2 நைட் இல்ல, வயசானவங்க வச்சிருக்கோம், பாம்பு பள்ளி பூரா எல்லாமே வருது. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். நீங்களே பாக்குறீங்க இவ்வளவு தண்ணி இருக்கு. யாருமே வந்து இது வரைக்கும் என்ன பண்றீங்க எதுவுமே செய்யல. அதாவது தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் முழுவதுமாக வீடுகளுக்கெல்லாம் தண்ணி பூந்திருக்கு. சற்று மேடான பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள் கூட பாதிச்சிருக்கு. இங்கே கூட கரண்ட் இல்லை, 3 நாளாக கரண்ட் இல்லை அப்படின்றாங்க. வீட்டில் தேவையான பொருள்லாம் வச்சிருக்கீங்களாம்மா? பாலோ இல்லை வாங்குறதோ அது மாதிரிலாம் எப்படி சமாளிக்கிறீங்கம்மா? சார் வெளியில போயிட்டு தான் வாங்கிட்டு வரோம் நாங்க இந்த தண்ணியில. ஆமா, இது குறைவு சார். இது வரைக்கும் அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இந்த படி வரைக்கும் இருந்தோமா. இப்ப வந்து கொஞ்சம் எம்எல்ஏ வந்து அங்க வாங்கி விட்டாரு, அதனால கொஞ்சம் போயிட்டு இருக்கு சார். ஓகே, இப்போதைக்கு பரவாயில்லன்ற மாதிரி. நேத்தெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இங்க தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம், அவ்வளவு தண்ணீர் மூழ்கி இருக்கு. பல பேர் வந்து சூழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்லக்கூடியதான், எங்களுக்கு வந்து உடனடியாக அந்த தண்ணீரை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்துல கால்வாய் போகுது, எந்த இடத்துல வந்து ரோடு இருக்குன்ற அளவுக்கு தெரியாம நம்ம ஒரு குத்து மதிப்பான்றா போகிற அளவுக்கு தான் இந்த பகுதி இருக்கு. வஉசி நகர் முழுவதுமாகவே இவ்வளவு வீடுகள் இருக்கிறது. அந்த செஞ்சிக்கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமா மழைநீர் சூழ்ந்திருக்கு. வெளியே வர முடியல, ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வர முடியல. முழங்காலுக்கும் மேலே வந்து தண்ணி இருக்கு. நேற்றை விட ஒரு அரை அடி தண்ணி வந்து குறைஞ்சிருந்தாலும் இது வந்து மழை பெஞ்சால் மீண்டும் வந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த செஞ்சி பகுதி வந்து இருக்கு. இங்கேயும் ஒரு குடும்பத்தார்கள் இருக்காங்க. சார், இதை வந்து இப்போ ஓரளவுக்காவது பண்ணியிருக்காங்களா சார்? இந்த நேற்று இருந்ததுக்கு பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் குறைவா போகுது, கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு. ஆனால் தண்ணி 2 அடி உயரத்துக்கு தண்ணி இருந்தது, இங்கே இருந்தது. இப்போ கொஞ்சம் வாய்க்கால் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் குறைக்கணும், தண்ணி குறைக்கணும் எங்களுக்கு. அது என்ன வழி பண்ணுங்க, அது கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணுங்க, இதுனா வழி பண்ணுங்க கொஞ்சம். ரைட். நீங்க பார்த்துருப்பீங்க, இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த வஉசி நகர் பகுதியெல்லாம் முழுவதுமாக மழை வெள்ள நீர் அருகில் இருக்கக்கூடிய அந்த குளம் மற்றும் ஏரியிலிருந்து வந்திருக்கு, நிறைஞ்சு அது வந்து ஊர் பகுதிக்குள்ள வந்திருக்கு. மேலே அருகில் இருக்கக்கூடிய மலையிலிருந்தும் இந்த கோட்டை பகுதியிலிருந்தும் தண்ணீர் வந்து முழுவதுமாக இந்த இடம் ஃபுல்லாவே நிரம்பி இருக்கு. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.